ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். செவ்வாய்க்கிழமை ஈவினிங் எடுத்த வீடியோங்க இது. டீ குடிக்கணும்னு தோணுச்சு. சரி, டீயோட அப்படியே பஜ்ஜியும் போடலான்ட்டு கடலை மாவு, கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள் போட்டு கலக்கி எடுத்து வச்சாச்சு. அடுப்பில் பாலும் வச்சுருக்கேன். எப்போயாவது தான் நான் பஜ்ஜி போண்டாலாம் போடுவேன். அடிக்கடி எல்லாம் நான் ஆயில் ஐட்டம் செய்கிறதில்ல, சாப்பிட்றதும் இல்லை. டீ குடிக்கணும்னு என்றைக்காவது தான் டீ குடிப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் கிளைமேட் க்ளவுடியாக இருந்ததுனால டீ குடிக்கலான்ட்டு டீயும் பஜ்ஜியும் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் ஈவினிங் டீ குடிப்பீங்களா? டீயோட என்ன ஸ்நாக் வச்சு சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ இது புது சேனல், மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கடலை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா விஸ்கு வச்சு கலந்தாச்சு. விஸ்கில் கலந்தால் ஈவனாக மிளகாத்தூள் உப்புலாம் ஈவனாக கரையும். தண்ணியும் நமக்கு லிமிட்டாக இருக்கிற மாதிரி தோணும். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தாங்க எடுத்திருக்கேன். என்கிட்ட அது பஜ்ஜி சீவுறது இல்லை. நான் அதனால் கத்தியிலே தான் ஸ்லைஸாக போடுவேன். கொஞ்சம் ஒவ்வொரு மாதிரி தான் வரும். ஒவ்வொன்று ரொம்ப மெலிசாக வரும், ஒவ்வொன்று கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். எப்படியோ ஏதாவது ஒன்று பஜ்ஜி அங்கே தான் போட்டுருவேன். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு போதுமானது, 2 பேருக்கு தான். அதுவே அதிகம். நான் சும்மா ஒரு 2-3 பஜ்ஜி தான் சாப்பிடுவேன், நிறையெல்லாம் சாப்பிட மாட்டேன். எனக்கு ஆயிலி ஐட்டம்ஸ் ஒத்துக்கிறது இல்லை. உருளைக்கிழங்கு சீவியாச்சு, பஜ்ஜியும் போட்டாச்சு. டீயும் கொதிச்சிட்ருக்கு. டீ நல்லா கொதிச்சாதான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். காஃபி பால் பாதி காஞ்சா போதும்னா டீ நல்லா கொதிக்கணும். அப்போ தான் டீ டேஸ்ட்டாக இருக்கும். பஜ்ஜி போட்டு முடிச்சாச்சு. டீயும் வடிகட்டி டீயும் போட்டாச்சு. சூப்பராக சுட சுட டீயும் பஜ்ஜியும் சூப்பராக சாப்பிட்டாச்சு. நீங்கள் ஈவினிங் டீ குடிப்பீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்தெந்த ஊர்லேருந்து என்னோடய வீடியோ பார்க்குறன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.